இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கோவை உப்பளிப்பாளையம் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் கடந்த மாதம் 16ஆம் தேதி பிரார்த்தனை நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு திரியிறேன், மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு திரியிறேன். என்னையா ஆன்மீகம் உங்களுக்கு? மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி. இது எங்கேயாவது இருக்குமா? இங்கே வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல. இப்படி பேசிய பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் மீது கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிறிஸ்தவர்களே, வீடியோவில் நம்ம அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் சிஎஸ்சி சபை போதகர் என்ன ஆன்மீகம் பண்ணுகிறார் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதையும் பாருங்கள். இவர் பேசினது சரியா என்றால் அது சரிதான். ஆனால் இவர் கூறின நோக்கம் சரியாங்கிறத நம்ம பார்க்கணும். நோக்கம் சரி கிடையாது, ஆனால் அவர் கூறின பாயிண்ட் கரெக்டானது. அதனால தான் அவர்கள் கூறிய நோக்கம் சரியில்லாத காரணத்தினால தான் அவர் மேலே வழக்க தொடர்ந்திருப்பார்கள். எப்படி ஐயா கூற வருகிறீர்கள் என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள். கூட இப்போ நிறைய டாக்குமெண்ட்ரி எடுக்காங்க. விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, இச்சையை பார்க்கக்கூடாதுன்னு நிறைய புற மதஸ்தர்களோட வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பாருங்கள், விபச்சாரம் கடைசியில் நீங்கள் விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு முடிப்பாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரியில் பாருங்கள், ஃபுல்லாக விபச்சாரத்துக்குள்ள சீனு, இச்சையை தூண்டுகிற காட்சிகள் இருக்கும். அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ரியில் ஃபுல்லாக இச்சையை தூண்டுகிற காரியம் இருக்கிறது. ஆனால் அவங்க நீங்கள் விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னுக்காக அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்களாம். அப்படின்னா இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற நிமித்தம் எவனாவது மனம் திரும்புவானா? அவனுக்கு இன்னும் கூட இச்சை கூட தான் செய்யும். அதே போல தான் இந்த போதகர் அவர் சொன்ன காரியம் கரெக்டு தான், ஆனால் அவர் சொன்ன நோக்கம் சரி கிடையாது. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது இந்த சிஎஸ்ஐ ஐயர்வாள்கள் அத்தனை பேர்களுமே முதல்ல உண்மையிலே கடவுள் மேலுள்ள ஒரு தாகத்தினாலும், கடவுள் மேலே உள்ள ஒரு அன்பினாலும், கடவுள் மேலே உள்ள ஒரு வைராக்கியத்திலுமா இவர்கள் ஊழியத்திற்கு வந்தார்கள். யாருமே அப்படி ஊழியத்துக்குள் வரல. எந்த ஒரு ஐயர்வாள்களும், எந்த ஒரு ஐயர்களும், போதகர்களும் அந்த நோக்கர்கள் எதற்காக இந்த போதக பணிக்குள் வருகிறார்கள் என்றால் பணம் சம்பாதிப்பதற்காக. எதற்கென்றால் அவருக்கு மாதம் 50,000 ரூபா சம்பளம், அவர் வீட்டம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை. இவர்கள் ஒரு டெலிஃபோன் பில்லு கூட கட்ட மாட்டார்கள். உங்களுக்கே தெரியும், வாரம் நல்ல சாப்பாடு. அது போக சாயங்காலம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் மீட்டிங் வைக்காங்க, ஜெபக்கூட்டம் வைக்காங்க, அங்கே சாப்பாடுக்குள்ளே செலவு கிடையாது, டெலிஃபோன் பில்லுக்குள்ளே செலவு கிடையாது. கவர்மெண்ட் சம்பளம் வருது, மாதம் 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் இவர் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார். ஆதலால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாரும் பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் புறமதஸ்தவர்கள் அவர்கள் ஒரு சேட்டன் காரியத்தை காண்பித்து அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள், அவர்களை வைத்து இவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். அதனால் இவர்கள் கிறிஸ்துவ மீதில் அன்பின் நிமித்தமாகலாம் யாரும் போதிக்கலை. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பிழைப்பு நடத்தினால இவங்க மேலே கேஸ் போடுறாங்க. உடனே இவர் கடவுளுக்கு மேலே உண்மையாக இருந்து சொல்லியிருந்தால் உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு வியாபாரத்துக்கு ரீதியாக உள்ள சண்டை தான். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே இவர் ஐயர்வாள் ரொம்ப இதாக பேசிவிட்டார், போதகர் எப்படி பேசிவிட்டார், உடனே அவங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் இவருக்காண்டி வைராக்கியம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எல்லாருமே இவர்கள் அத்தனை பேருங்களுமே உண்மையான கிறிஸ்துவின் மீது உள்ள பாசத்துலலாம் அவர்கள் பேசவில்லை. அதனால் 2 பேரும் ஒன்று தான். ஒரு வியாபார ரீதியான சண்டை. அது எப்படி என்றால், இன்னொருத்தன் அங்கே ஒரு கடை போட்டு தக்காளி வியாபாரம் பண்ணுவான், இங்கே ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேருக்கும் கூட்டம் அதிகமாக வர இவன் அவனை சண்டை போடுவான், இவன் அவனை சண்டை போடுவான். இப்படிப்பட்ட ஒரு சண்டை தான். இதில் போய் நீங்கள் ஒருத்தனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாடை வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்கள், இவர்கள் கிறிஸ்துவை வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் இவர்கள் தான் தப்ப முடியாது. ஏன்னா இவர்கள் யார்? இயேசு கிறிஸ்து பேரை வைத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கோபுரத்தையே கடவுள் கெட்ட சொல்லலை. நான் கையினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்கிறேன். இவர்கள் ஒரு கோபுரத்தை அப்படின்னா அப்படி கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து இடித்ததை இவங்க மறுபடியும் கட்டி வைத்தார்கள். எதுக்கு வைத்தார்கள்? கிறிஸ்துவ மீது உள்ள பாசமா, கிறிஸ்துவ மீது உள்ள அன்பா? கிடையாது. கோபுரத்தை கட்டினாதான் அங்கே ஒரு வியாபாரம் பண்ண முடியும். அங்கே இப்படி புக்கை வியாபாரம் பண்ண முடியும். இப்படி உங்களுக்கு மாதமாக வாரம் காணிக்கை வருமானம் வரும். அதுக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போடணும், அதுக்குன்னு கலந்துரையாடல் பண்ணி இப்படி ஒரு கோபுரத்தை கட்டினாதான் அங்கே வியாபாரம் வரும். அந்த நோக்கத்தோடு தான் இவர்கள் கோபுரம் கட்டினார்கள். அது இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால தான் நான் கையினால் கட்டின ஆலயத்தை வாசம் பண்ணவதில்லை, பேதுருவே உந்த கல்லின் மீது நான் சபையை கட்டுவேன்னு சொல்லி அவர் அங்கே போகிறார். அவருக்கு தெரியும், கோபுரத்தை கட்டினா இந்த குள்ள நெறி கூட்டங்கள், வேதபாரகர்களும் பரிசேயர்களும் தான் பெருகுவார்கள். குட்டி போட்டு பழுகி, பெரிய தவளை குட்டி போட்ட பார்த்துருப்பீங்க. அப்படியே குட்டி போட்டு பழுகி பெருகி போய் கிடக்கும். அதே மாதிரி தான்
இந்த கோபுரத்தை கட்டினா இந்த வேத பாரகரும் பழி செய்களும் குட்டி போட்டு தவளை மாதிரி பழுகி பெருகிடுவார்கள் ன்றதற்காக தான் இயேசு கிறிஸ்து கோபுரத்தை வந்து நான் வாசம் பண்ணுவதில்லைங்காரு. இந்த கல்லின் மீது சபையை கிளப்பேன்னு சொல்கிறார். இந்த கையினால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவங்க இயேசு கிறிஸ்து இடித்ததை மறுபடியும் கட்டி வைத்துக்கொண்டு அதிலிருந்து அவங்க ஒரு போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்னா இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். அதனால் இந்த சிஎஸ்ஐக்குள் போய் ஒரு பாஸ்டராக இருக்கிறவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதாவது சிஎஸ்ஐயில் பாஸ்டராக ஒருத்தர் இருந்துட்டாலே அவன் கிறிஸ்துவை விட்டு விலகி விட்டான். அதாவது சிஎஸ்ஐ பாஸ்டர் மட்டும் சொல்லலை, எல்லா டிவிஷனில் உள்ள ஒரு பாஸ்டர் நான் சொல்கிறேன். அப்படி அவங்க பாஸ்டராக ஆயிட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவனிடத்தில் இல்லை. அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் முதலாவது சிஎஸ்ஐயில் உள்ளவர்கள் விசுவாசத்துக்குனாலே அவர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள். வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இவர்களுக்கு தான் ஒரு சொட்டு விசுவாசம் கிடையாது. இவருக்கு மாதம் சம்பளம் வருது, எல்லா சாப்பாடு வருது, எல்லாம் வருது. இவர்களுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இப்படி சொல்லுவாங்க, சிஎஸ்ஐயில் இவர் நல்ல ஒரு போதகர், இவர் நல்ல சூப்பராக அழகாக கோர்வையாக சூப்பராக பேசுகிறாரு, அதனால் இவர் வந்து கிறிஸ்துவனுடைய நல்ல போதகர் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சிஎஸ்ஐக்குள்ளேயோ இல்லை எந்த ஒரு ஸ்தாபத்துக்குள்ளேயோ ஒரு போதகர் போயிட்டானா அவன் கிறிஸ்துவனுடைய போதகனே கிடையாது. அதைத்தான் நமக்கு வேதாகமம் வந்து போதித்து கொண்டு இருக்கிறது. அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுக்கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வேதத்தினுடைய ஆழ்ந்த புரிதலை உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கள்ளர்களிடமிருந்து நீங்கள் வந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சிஎஸ்ஐக்குள்ள ஒருத்தன் ஒரு போதகராக இருக்கிறான் என்றால், ஒரு உண்மையான போதகராக இருந்தால், கிறிஸ்துவனுடைய ஒரு போதகராக இருந்தால், சிஎஸ்ஐயில் நிறைய தவறான கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். குழந்தை ஞானஸ்தானம் எவனா யாராவது ஒருத்தரால் அவங்களால தட்டி கேட்க முடியுமா? அதுக்கெல்லாம் ஒத்துழைத்து தானே போய்கிட்டு இருக்காங்க. குழந்தை ஞானஸ்தானத்தை ஒரு போதகர் கொடுக்காரு, அவருக்கு தெரியாதா குழந்தைக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்று? ஏன் கொடுக்காரு என்றால், அப்படி என்றால் பணத்துக்காக. ஒரு உண்மையான போதகராக இருந்தால் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் சிஎஸ்ஐ சபையில் நான் வந்து இருந்து கொண்டு நான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஐயர்வாள் சொன்னார் என்றால் சிஎஸ்ஐயில் அந்த ஐயர்வாளை அங்கத்தினராக வைத்திருப்பார்களா? வைத்திருக்க மாட்டார்களாக. இருக்கிறவர்கள் ஒருவரும் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. 2 பேரும் மோசமானவர்கள் தான். ஆனால் இவருக்காக நீங்கள் வைராக்கியம் கொண்டு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கோபுரத்தில் போய் நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் போய் அங்கத்தினராக இருக்காதீர்கள். இப்படிப்பட்ட அந்த கோபுர சபைகள் இதிலிருந்து நீங்கள் விடுதலையாகி கிறிஸ்துவனுடைய சபையாக உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமாகி அந்த சபைக்கு நேராக நீங்கள் உங்களை வந்து எதற்காக அவர்கள் வைத்திருக்கலாம்? ஒரு மூட நம்பிக்கையை கொடுத்து 7வது நாள் நீ சர்ச்சைக்கு வரணும், வரலன்னா உனக்கு அதாயிரும், வரலன்னா இதாயிரும் அப்படின்னு பயங்காட்டி 7வது நாள் ஆனவொடனே உங்களை வர வைத்து உங்களை ஒரு கொத்தடிமையாய் வைத்து உங்களிடத்தில் பணம் பிடுங்குவதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து அவர்களிடத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி கிறிஸ்துவே உங்கள் சரீரமாக தேவனுடைய ஆலயமாக உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமாக மாற்றி இரவும் பகலும் அவரோடு நீங்கள் ஜெபித்து அவரோடு இருந்து நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். அவர் உங்கள் இந்த சித்தத்தை இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை செய்ய வைப்பார். இவர்களுக்கு நீங்கள் கொத்தடிமைகளாக இருந்தால் கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் செயல்பட முடியாது. உங்கள் பந்தய பொருளை இழந்து விடுவீர்கள். அதில் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் செம்மையாக கொண்டு போய் ஜெயிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய சபைக்கு நேராகவும் வந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்பட்டு உலகத்தில் நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே போல் நீங்களும் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி.